கடகராசியை எடுத்துக்கொள்வோம். மீடியமான ஏஜ்ல இருக்கக்கூடிய பொண்ணுங்களா இருக்கலாம், இல்ல பசங்களா இருக்கலாம். அப்போ வரக்கூடிய நண்பர்கள் இவர்களை போய் தவறான பழக்க வழக்கங்கள், அதாவது இவங்களை பொல்யூட் பண்ணிடுவாங்க. இப்போ இது நாள் வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடகத்தை சின்ன பின்னமாக சிதைத்தது இந்த சனி பகவான். சிம்ம ராசிக்காரர்கள் இந்த பதிவை ரொம்பவும் துல்லியமாக கவனித்துக் கொள்ளும். இப்போ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை செவ்வாய் பார்ப்பதனால் முறையற்ற காதல், முறையற்ற தொடர்பு, முறையற்ற உறவு உணர்வு, அதாவது பையனை விட பொண்ணுக்கு வயசு ஜாஸ்தியா இருக்கிறது, இந்த ஓரின சேர்க்கை அப்படின்லாம் இப்பெல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரியான விஷயங்கள், வழக்கமாக இருக்கக்கூடிய ஆண்மை குறைவாக இருப்பது, தாம்பத்திய உறவில் ஈடுபாடு இல்லாமல் இருப்பது, எதுக்கு கோபப்படுறோம்னு தெரியாமல் கோபப்படுவது, இதையெல்லாம் கன்னிராசியை எடுத்துக்கொள்வோம். திருமணத்துக்காக போவாங்க, போனதுக்கு அப்புறமேட்டு தான் தெரிய வரும் அந்த நபர் ஆல்ரெடி மேரேஜ் ஆனவர் இப்போ செகண்ட் ஹேண்டு நம்மளை ஏமாற்றி மேரேஜ் பண்றாரு.